ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டிஎன்பிஎஸ்சி ரேப்பிட் அகாடமிலேருந்து ராதா பேசுகிறேன். நம்ம டெய்லி ஒரு 30 கொஷின்ஸ் நம்ம பார்க்கலாம். அதாவது நம்ம ஒரு 5 மினிட்ஸ் தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஓவரால் மேக்ஸு, சயின்ஸு, ஹிஸ்ட்ரி எல்லா டாபிக்ஸ்லேருந்தும் டெய்லி ஒரு 30 கொஷின்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின், தம்மை ஒத்த அலை நீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் யார்? விடை நெல்லை சுமுத்து. விடை நெல்லை சுமுத்து. செகண்ட் கொஸ்டின், வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம், சந்தி திருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம் என்ற பாடல் வரியை எழுதிய கவிஞர் யார்? விடை பாரதியார். விடை பாரதியார். தேர்ட் கொஸ்டின், சரியானவற்றை காண்க. ஃபஸ்ட்டு ஒன், காரல் கபெக் என்பவர் செக் நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர். செகண்ட் கொஸ்டின், இவர் 1921ஆம் ஆண்டு நாடகம் ஒன்றை எழுதிய நாடகத்தில் ரோபோ என்னும் சொல்லை முதலில் பயன்படுத்தினார். தேர்ட் பாயிண்ட், ரோபோ என்ற சொல்லுக்கு அடிமை என்று பொருள். ஃபோர்த் ஒன், தானியங்கி தோற்றத்தில் மனிதர் போல இல்லாமலும் இருக்கலாம், ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும் என்று தானியங்கிற்கு கலைக்களஞ்சியம் அளித்தது ஐநா ஆகும். இதற்கான விடை பார்த்திங்க அப்படின்னா 1, 3 சரியான விடை. இதற்கான விடை ஆப்ஷன் 1ம் 3யும் சரியான விடை. ஃபோர்த்து கொஸ்டின், உலகிலேயே முதலாக ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எது? விடை ஆப்ஷன் சி, சவுதி அரேபியா. விடை சவுதி அரேபியா. ஃபிஃப்த்து ஒன், விளக்குகள் பல தந்த ஒளி என்ற நூலினை எழுதியவர் யார்? விடை லிலியன் வாட்சன். விடை லிலியன் வாட்சன். சிக்ஸ்த்து ஒன், பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுத்தப்படும் கார்பன் இலையை கொண்டு எத்தனை கிராம் இடையில் செயற்கைக்கால்கள் அப்துல் கலாம் அவர்களால் உருவாக்கப்பட்டது? விடை 300 கிராம். விடை 300 கிராம். செவன்த் ஒன், தமிழில் எந்த நூல் அப்துல் கலாமுக்கு மிகவும் பிடித்த நூல் ஆகும்? விடை திருக்குறள். விடை திருக்குறள். சரியானவற்றை காண்க. ஃபஸ்ட்டு ஒன், மெய்யெழுத்துக்கள் 18ஆம் சொல்லின் முதலில் வராது. செகண்ட் ஒன், உயிரெழுத்துக்கள் 12ம் சொல்லின் முதலில் வரும். தேர்ட் ஒன், அளபெடையில் மட்டுமே உயிர் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். ஃபோர்த் ஒன், உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வராது. ஸோ இதற்கான சரியான விடை பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் பியில் 1, 2, 3 மட்டுமே சரியான விடை. ஓகேங்களா? ஸோ இதில் தவறான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வராது என்பது தவறு. நைன்த் ஒன், ராமன் விளைவு என்ற தனது கண்டுபிடிப்பை சர் சி.வி. ராமன் எந்த ஆண்டு வெளியிட்டார்? விடை 1928 பிப்ரவரி 28. 1928 பிப்ரவரி 28. 10th கொஸ்டின், சவுதி அரேபியாவின் ரோபோவான சோஃபியாவை புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தை வழங்கிய அமைப்பு எது? விடை ஐக்கிய நாடுகள் சபை. விடை ஐக்கிய நாடுகள் சபை. 11th ஒன், இந்தியா எத்தனை கிலோ எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோளை நிலவுக்கு அனுப்பியுள்ளது? விடை 525 கிலோ. விடை 525 கிலோ. 12th ஒன், அறிவியல் ஆத்திச்சூடி என்னும் ஆத்திச்சூடியை இயற்றியவர் யார்? விடை நெல்லை சுமுத்து. விடை நெல்லை சுமுத்து. 13th கொஸ்டின், எந்த ஆண்டு நடைபெற்ற ரியோ நகரில் மாற்றுத்திறனாளிகள் ஒலிம்பிக் போட்டியில் தமிழகத்தை சேர்ந்த மாரியப்பன் தங்கப்பதக்கத்தை வென்றார்? விடை 2016. விடை 2016. 14th கொஸ்டின்,
ஒருவருக்கு சிறந்த அணியாக வழங்குவது எது என்று வள்ளுவர் கூறுகிறார்? விடை இன்சொல். விடை இன்சொல். 15th கொஸ்டின். விடுபட்ட இடத்தை காண்க. அன்பின் வழியது உயர்நிலை அஃதில்லார்க்கு என்பு தோள் போர்த்த. விடை உடம்பு. விடை உடம்பு. 16th கொஸ்டின். தன்னை விட தன் பிள்ளைகள் அறிவுடையவர்களாக இருப்பது அதுதான் மகிழ்ச்சி என்ற பொருளுக்கு ஏற்ற குறள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடை தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. ஸோ இதற்கான விடை பார்த்தீங்க அப்படின்னா, தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. 17th கொஸ்டின். அன்பின் வழியது உயிர்நிலை அஃதில்லார்க்கு என்பு தோள் போர்த்த உடம்பு. என்பு என்பதற்கு ஏற்ற பொருள் எது? விடை எலும்பு. விடை எலும்பு. 18th கொஸ்டின். ஆயுதம் எழுத்தை பற்றிய கூற்றுகளை ஆராய்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது. இது சரியான விடை. அடுத்தது முப்புள்ளி முப்பாற்புள்ளி தனிநிலை என்று வேறு சில பெயர்களும் இதற்கு உண்டு. இதுவும் சரியான விடை. தனக்கு முன் குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு மெல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்றே சொல்லின் இடையில் மட்டும் வரும். இது தவறான விடை. முதல் எழுத்தாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் முதல் எழுத்து எனப்படும். இதுவும் தவறான விடை. ஆயுத எழுத்து தனித்து இயங்காது. இது சரியான விடை. ஸோ இதற்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் 1, 2, 5. 19th கொஸ்டின். கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்பாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மலை என்ற குறள் எந்த அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது? விடை வான் சிறப்பு. விடை வான் சிறப்பு. 20th கொஸ்டின். அறநூல்களில் உலக பொதுமறை என்று போற்றப்படும் சிறப்பு பெற்ற நூல் எது? விடை திருக்குறள். விடை திருக்குறள். எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? விடை 2. விடை 2. 22 கொஸ்டின். கிழவனும் கடலும் என்ற நோக்கு தினம் எந்த மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது? விடை ஆங்கிலம். விடை ஆங்கிலம். 23rd கொஸ்டின். த ஓல்டு மேன் அண்ட் தி சி என்ற புதினத்தை எழுதியவர் யார்? விடை எர்னெஸ்ட் ஹெமிங்வே. விடை எர்னெஸ்ட் ஹெமிங்வே. 24th கொஸ்டின். தி ஓல்டு மேன் அண்ட் த சி என்ற எந்த ஆண்டு நோபல் பரிசு பெற்றது? விடை 1954. விடை 1954. 25th கொஸ்டின். கிழவனும் கடலும் என்ற புதினத்தில் சாண்டியாகோ எத்தனை நாள்களாக கடலுக்கு சென்று மீன் இல்லாமல் திரும்பி வந்தார்? விடை 84. விடை 84. 26th கொஸ்டின். பறவைகள் பற்றிய படிப்பு. விடை ஆர்னித்தாலஜி. விடை ஆர்னித்தாலஜி. 27th கொஸ்டின். உலக சிட்டுக்குருவிகள் தினம் எந்த தினத்தில் அனுசரிக்கப்படுகிறது? விடை மார்ச் 20. விடை மார்ச் 20. உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை இனம் எது? விடை ஆர்டிக் ஆலா. விடை ஆர்டிக் ஆலா. 29th கொஸ்டின். சரியானவற்றை காண்க. ஆண் சிட்டுக்குருவியின் தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும். உடல் பகுதி அடர் பழுப்பாக இருக்கும். இது சரியான விடை. பெண் சிட்டுக்குருவியின் உடல் முழுவதும் அடர் பழுப்பு நிறத்தில் இருக்கும். இது தவறான விடை. சிட்டுக்குருவி கூடு கட்டும் காலங்களில் சத்தமிட்டு கொண்டே கூடு கட்டும். இது சரியான விடை. கூடு கட்டிய பின் 3 முதல் 6 முட்டைகள் வரை இடும். 14 நாட்கள் அடை காக்கும். இதுவும் சரியான விடை. ஸோ சரியான விடை பார்த்தீங்க அப்படின்னா 1, 3, 4. 30வது கொஸ்டின். சிட்டுக்குருவி இமயமலை தொடரில் எத்தனை மீட்டர் உயரத்தில் கூட வாழ முடியும்? விடை 400 மீட்டர். விடை 400 மீட்டர்.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதோட பார்ட் 1 நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். இன்னும் நிறைய கொஷின்ஸ் இருக்குது. ஸோ டெய்லி வந்து நீங்கள் ஒரு 30 கொஷின்ஸ் நீங்கள் படிங்க. நம்ம வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.